ஓம் श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदसरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्य महदाह्वियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमत्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாழ் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்னுடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த 3வது பிரகரணத்துல இது சேர்த்து வைப்பாரை வண்டு தும்பி அப்படின்னு எல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்ட்டு அந்த வண்டு தும்பியுடைய குணங்களுக்கும் இந்த சேர்த்து வைக்கும் ஆச்சாரியுடைய குணத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக நாரதரையும் திருப்பாணாழ்வாரையும் அப்புறம் தம்பிரான்மார் அப்படின்னு சொல்லப்படுகிற அரையர்களையும் பார்த்தோம். இப்போ இதுக்கும் மேல நிறைய இருக்கு. இந்த தும்பி வண்டோட முடியறது இல்லை, தூது அனுப்பக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதை தான் இன்னும் 2 சூத்திரத்தை நம்ம பார்க்க 2-3 சூத்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 153 அந்த சூத்திரத்துல என்னன்னா, கிளி பூவை முதலியவற்றிற்கு உள்ளுரை பொருள் இந்த சூத்திரத்தில் அருளை செய்யப்படுகிறது. கிளி ரொம்ப சகஜமா தூது விடப்படும். கிளி அப்புறம் பூவை இன்னும் அது ஒரு பேர்டு, சின்ன பேர்டு, அதெல்லாம் அதை தூது விடுவாங்க. அது அப்படி சொல்லப்படுகிற இந்த ஆச்சாரியர்கள் யார், தூது செல்லும் இந்த பெருமக்கள் யார், சான்றோர்கள் யார் அப்படின்னு இதுல நம்ம பார்க்க போறோம். சூத்திரம் எப்படி போகுதுன்னா, கண்வலை படாதே அகவலை பட்டு வளர்த்தெடுப்பார் கையிருந்து தயிர் நெய்யமற்பால் அமுது உண்டு ஒருமிடராய் போற்றி ஒரு வண்ணம் திருத்த நுவலாததற்கு என் பிழைக்கும் நீ அலையே நல்வளம் துறப்பன் என்னும் அவற்றிற்கு முகந்து சொல்லெடுத்து சோர்ந்தவாறே கற்பியா வைத்த மாற்றம் கைகூப்பி வணங்கப் பாடி ஆலியா அழையா பராபிமானத்திலேயே ஒதுங்கின நம்பிக்கு அன்பர் தலைமீதடிப்பொடி உடையவருடையார் போல்வாரை கிளி பூவை குயில் மயில் என்னும். இதுதான் சூத்திரம். யாரையெல்லாம் இந்த குயில் மயில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இதுல என்னன்னாக்கா, இந்த கிளி குயில் இவற்றை எப்படி வளர்ப்பார்கள், ஆச்சாரியர்கள் தங்களுடைய சிஷ்யர்களை எப்படி வளர்ப்பார்கள், இதுதான் இங்க ஒத்துமை கம்பேரிசன் பண்ணி காட்ட போறாங்க. இது ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கிறோம். கண்வலை படாதே அகவலை பட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கண்வலைன்னா என்ன, அகவலை அப்படின்னா என்னன்னு பார்த்தாக்கா, மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு, அதாவது பெண்களுடைய அழகான கண்கள், அவங்க அதை தான் வலையாக வீசி நம்மை பிடிப்பார்கள். அந்த பெண்ணுடைய அந்த கண்ணழகில ஈடுபட்டுதான் மக்கள் அவர்களுக்கு அடிமையாக போகிறார்கள். அப்படி அந்த மாதராருடைய கண்வலையில் அகப்படாமல், என்னதான் அழகான பெண்ணா இருந்தாலும் எப்படிப்பட்ட கண்ணா இருந்தாலும் அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்து என்கிறபடி பெண்களுடைய கண்கள் ஆகிய வலையில் அகப்பட்டு கேட்டினை அடையாமல். இதுல என்னதான் கேடு இருக்க முடியும்? ஒரு பெண்ணோட கண்வலையில் அகப்பட்ட அப்படி ஒரு கஷ்டமான, அது அடுத்து சம்சாரத்தில் மேலும் மேலும் அழுத்தும். அது சம்சாரமாகிய சேற்றிலே
மேலும் மேலும் அழுந்தக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால இந்த மாதரார் கண்வலை அதுல விழக்கூடாது. மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு மீன் போன்ற அந்த கண் வலையில் அகப்படாமல் தப்பித்து கொண்டு தாமரை தடம் கண்விழியில் அகவலை படுப்பன். அதாவது இப்ப எம்பெருமானும் அதே தான் பண்றான். அவன் தன்னுடைய அழகான தாமரை கண்களை வலையாக வீசுகிறான். அதுல அகப்பட்டுக்கலாம், நம்ம சந்தோஷமாக அகப்பட்டு கொள்ளலாம். அதுதான் மாதரார் கண்களாகி அந்த வலையில அகப்படக்கூடாது. தாமரை தடம் கண் விழிகளில் அகவலை படுப்பான். இந்த கண்ணில் அகப்பட்டுக்கலாம். சோ இவங்க இந்த இந்த தூது போகிற இந்த ஆச்சாரிகள் எப்படி இருப்பார்களாக்கா, அந்த பெண்களுடைய கண்வலையில் அகப்பட்டு சம்சாரத்தில் அழுந்தாமல் எம்பெருமான் தன்னுடைய அழகான கண்களை வலையாக விரிக்கும் போது அதிலே அவர்கள் அகப்பட்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்கிறபடியே தப்பாமல் அகப்படுத்திக் கொள்ளும் சர்வேஸ்வரனுடைய தாமரை போன்ற திருக்கண்களில் நோக்கமாகிற வலைக்குள்ளே அகப்பட்டு. அப்புறம் அழகா இந்த புண்டரீகாட்சன் நெடுநோக்குன்னு சொல்றோம் இல்ல, அவன் அழகாக தன்னுடைய தாமரை கண்களை விரித்து பார்க்கும் போது அதுல அகப்படாமல் நம்மால் இருக்கவே முடியாது. அப்படிதான் உறங்காவிலிதாசரை கூட சுவாமி ராமாயர் கொண்டு போய் ரங்கநாதருடைய கண்களை காட்டிதான் அவரை தன்னுடைய இதுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்றபடியே தப்பாமல் அகப்படுத்திக் கொள்ளும் சர்வேசனுடைய தாமரை போன்ற திருக்கண்களை நோக்காகிற வலைக்குள்ளே அகப்பட்டு அதுல சந்தோஷமா நாம் அகப்படலாம். எம்பெருமான் தன்னுடைய கண்ணழகை வலையாக வீசும் போது அதிலே நாம் சந்தோஷமாக அகப்பட்டு கொள்ளலாம். அதாவது இவர்கள் கிளி வலையில் அகப்படுவது போல் இறைவனுடைய திருக்கண் நோக்கமாகிற வலையில் அகப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கிளியை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? வலை போடணும் இல்லையா? அந்த மாதிரி இவர்களை இந்த கிளிகளை இந்த ஆச்சாரியர்களாக கிளிகளை பிரிக்க எம்பெருமான் தன்னுடைய கண்களாக வலையை வீசுகிறார். அவர்கள் அதில் அகப்பட்டு கொள்கிறார்கள். அப்புறம் வளர்த்தெடுப்பார் கையிருந்து. இப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்துட்டா அதை அந்த அது யார் அதை பிடிச்சிட்டு வந்தா? முக்கியமா பெண் குழந்தைகள், பெண்கள், இளம் பெண்கள், கிளிகள் தான் இப்ப குழந்தைகள் தான் அந்த கிளியை வளர்ப்பார்கள். வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இஷ்டமானதெல்லாம் ஊட்டி 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 வளர்ப்பார்கள். வளர்த்து எடுத்து கையிருந்து அதை வளர்ப்பாங்க, கையில வச்சுப்பாங்க, கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா இந்த வளர்த்து எடுத்து கையிருந்து அப்படிங்கிற இந்த 3 சொற்களுக்காக ஒரு பாசுரத்துல இருந்து இங்க காட்டுறாங்க. இந்த பாசுரத்துல இருந்து தான் நாயனார் எடுத்திருக்காரு. அது எந்த பாசுர வரி அப்படிங்கறது இந்த வலது பக்கத்துல காமிச்சிருக்காங்க. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு சொல்லி திருநெடுந்தாண்டகத்துல ஒரு வரி வருது. அதுல இருந்து இந்த வளர்த்து அப்படிங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்க. எடுத்து என் கோல கிளியை, அதுல இருந்து எடுத்த அப்படிங்கிற எடுத்திருக்காங்க. அப்புறம் மங்கைமார் முன்பு என் கையிருந்து, நான் கையில வச்சுட்டு இருந்தேன். ஆகையால வளர்த்து எடுத்து கையிருந்து இப்படிதான் அந்த கிளியை வச்சு அவங்க வளர்ப்பாங்க. அது எந்தெந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறத இந்த 3 பாசுர வரிகளால காமிச்சு கொடுத்துறாங்க. இதே மாதிரிதான் ஆச்சாரியர்களும் தங்களுடைய சிஷ்யர்களை அன்போடு வளர்ப்பார்கள். என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி சொரூபத்தை வளர்ப்பவர்களாக கொண்டாடி நோக்கி கொண்டு அன்புடன் வளர்த்திருப்பவர்கள் கைவசமாக இருப்பார்கள். சோ இப்ப இந்த ஆச்சாரியர்களுக்கு என்னன்னா அவர்களுக்கு சொரூபத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். ஆத்மாவின் தன்மை சொல்லிக் கொடுத்து ஆத்மாவின் ஸ்வரூபத்தை, அதனுடைய குணத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஆச்சாரியர்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு செய்வார்கள். ஆகையால் இங்கிருந்து சிஷ்யர்கள் கிளிகள், இந்த சொல்லிக் கொடுத்து ஆத்மஸ்வரூபத்தை வளர்ப்பவர்கள் அவர்கள் தான் வளர்க்கக்கூடியவர்கள். எப்படி பெண்கள் அந்த கிளியை வச்சு அதை எடுத்து வளர்த்து கொஞ்சி வளர்க்கிறார்களோ அதே போல இந்த ஆச்சாரியர்களும் இந்த சிஷ்யர்களை மெது மெதுவாக வளர்க்கிறார்கள். அதாவது கிளி தன்னை வளர்க்கின்றவருடைய கையிலே இருப்பது போன்று இவர்களும் தமக்கு ஞானமூட்டி வளர்க்கின்ற ஆச்சாரியர்களுடைய ஆதீனத்தில் இருப்பவர்கள் என்பதான் இதனால் தெரிவிக்கப்பட்டது. இப்ப கிளி யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அவங்க பேச கத்து கொடுத்தா பேசுக்கும், கூப்பிட்டா கை மேல உட்கார்ந்துக்கும், எல்லாமே பண்ணும். அதே மாதிரி இந்த மாணாக்கர்களும் யாரெல்லாம் இந்த ஆச்சாரியிடம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஞானத்தை ஊட்டுவார்கள். கிளிக்கு பால் தயிர் ஊட்டுவாங்க. இந்த ஆச்சாரியர்கள் ஞானத்தை ஊட்டும் அந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் அதீனமாகவே இருப்பார்கள். அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்களோ அப்படியே இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு மேல தயிர் நெய்யமற்பால் அமுது உண்டு. கிளிக்கு என்னெல்லாம் ஊட்டுவாங்க? தயிர் ஊட்டுவாங்க, நெய், பால் எல்லாம் ஊட்டுவாங்க. அதுல எந்தெந்த வார்த்தை எந்தெந்த இதில் பாசுரத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கன்னு காட்டியிருக்காங்க. தயிர் அப்படின்னா தயிர் பழம் சோற்றோடு பால் அடிசிலும் தந்து அப்படின்னு திருவாய்மொழி பாசுரத்துல இருந்து எடுத்திருக்காங்க.
நெய் வந்து நெய்யமர் இன்னடிசல் நிச்சல் பாலோடு மேவீரோ அப்படின்னு திருவாய்மொழியில. அப்புறம் இன்னடிசலோடு பாலமுது ஊட்டி. ஸோ நெய், பால், தயிர் மூணும் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன என்கிறபடியே அவர்கள் காலங்களுக்கு தகுதியாகவும் பக்குவங்களுக்கு தகுதியாகவும் ஞானிகள் உமக்கு ஆத்ம விஷயமான ஞானத்தை உபதேசம் செய்வார்கள் என்று கண்ணன் கீதையிலே சொன்னபடி. கண்ணன் கீதையில் என்ன சொல்றான்னா, நீங்க தேடி போகணும். எங்கெல்லாம் அந்த ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களோ, உங்களுக்கு ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கும் இடத்தில் தேடி போய் அவர்களுக்கு கைங்கரியம் செய்து அவர்களை அடிப்பணிந்து நீங்கள் ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்கிறபடி உபதேச மார்க்கமாக தாரக போக்கியங்களாகிய பகவானுடைய குணங்கள் முதலானவற்றை அனுபவிப்பவர்கள் இவர்கள் சிஷ்யர்கள். இப்ப கிளிக்கு எப்படி பாலோ, கிளிக்கு எப்படி தயிரோ, கிளிக்கு எப்படி நெய்யோ, அதே மாதிரி இந்த சிஷ்யர்களுக்கு பகவானுடைய குணங்கள் அதை இவர்களுக்கு ஊட்டுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரியர்கள். கிளிகள் தான் சிஷ்யர்கள், அதை வளர்ப்பவர்கள் தான் அந்த ஆச்சாரியர்கள். அது என்னன்னா அவரவர்கள் காலங்களுக்கு தகுதியாகவும். இப்ப உதாரணமா பார்த்தாக்கா, இப்ப 9ஆம் தேதி வைகாசி விசாகம் வரப்போகுது. அதனால ஆழ்வார் திருநகரில பார்த்தீங்கன்னா 10 நாள் உற்சவம் சுவாமி நம்மாழ்வாருக்கு ரொம்ப விசேஷமா நடக்கும். அப்ப எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்மாழ்வாரை பற்றி, அவருடைய பிரபந்தங்களை பற்றி, திருவாய்மொழியை பற்றி அவர்களுக்கு உபதேசிப்பார்கள். இப்ப இது அதே மேல்கோட்டையில போன மாசம் 10 நாள் உடையவருடைய திருநட்சத்திரம் நடந்தது. அப்ப என்ன பேச்சா இருக்கும்? ஆச்சாரியர்கள் பேசுவது எல்லாமே உடையவரை பற்றி தான் இருக்கும். அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப, அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ப, அவரவர் தகுதிக்கும் ஏற்ப. இப்போ ஒரு மாணாக்கன் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா கத்துக்கிறவனா இருந்தா அவனுக்கு பெரிய பெரிய விஷயங்களை டக்கு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் கத்துக்கிட்டானான்னு பரிச்சை மெதுவா அதை ஊட்டுவாங்க. காலங்களுக்கு தகுதியாக, பக்குவத்துக்கு தகுதியாக அதை ஊட்டி, அந்த ஞானத்தை ஊட்டி இந்த ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களை வளர்ப்பார்கள். ஒருமிடராய், ஆச்சாரியர்களோடு ஒருமிடராய், அதாவது கிளி கற்பித்ததையே சொல்லுமா போன்று இவர்களும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனையே பேசினவர்கள் என்பதனை இதனால் தெரிவித்தபடி. இந்த ஆச்சாரர்கள் என்னன்னாக்கா, இப்ப கிளி நம்ம என்ன கத்து கொடுத்தோமோ அதை தான் சொல்லும். நம்ம கோவிந்தா கோவிந்தா, நாராயணா நாராயணா அதே சொல்லும். வேற ஏதாச்சும் கத்து கொடுத்தா அதை சொல்லும். அதே மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் அவர்களுடைய ஆச்சாரியர்கள் என்ன கத்து கொடுத்தார்களோ, முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை சொல்லுவ. ஒரு மிடராக, ஏக கண்டர்களாக, இதுல அவங்க சொந்த ஐடியா நடுவில் புகுத்தவே மாட்டாங்க. அதையே அவர்கள் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களும் அதே ஒருமிடராக அந்த முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அந்த முறை தப்பாமல் இவர்கள் எப்படி கிளி பேசோ அந்த மாதிரி சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்புறம் போற்றி ஒரு வண்ணம் திருந்த நுகலாததுக்கு என் பிழைக்கும் நீயலையே நல்வளம் துறப்பன் என்னுமவற்றுக்கும் உகந்து என்பதால் ஆச்சாரியனுடன் நிகிரகத்தோடு அனுகிரகத்தோடு வாசியரை எல்லாம் நன்மையே என்று கொண்டு உகந்திருப்பவர்கள் என்பது தெரிவித்தபடி. அதாவது இப்ப ஆச்சாரன் கிட்ட இப்ப சும்மா ஆச்சாரன் கிட்ட ஒரு நாள் போறது 2 நாள் போறதெல்லாம் கிடையாது. காலக்ஷேபமாக ரொம்ப நாள் அங்கேயே அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்து கத்துக்குவாங்க. அப்ப ஆச்சாரியன் இவருடைய திறமையை பார்த்து இவர்களை புகழலாம். இல்ல இத்தனை வாட்டி சொல்லிக் கொடுத்த இன்னும் கத்துக்கலையேன்னு வருத்தப்படலாம். இல்ல கோபப்படலாம், இவ்வளவு வாட்டி சொல்லி கொடுத்த இன்னுமே கத்துக்கலையே போ நீ அப்படின்னு திட்டலாம். அப்படி அவர்கள் அனுகிரகம் செய்தாலும் நிகிரகம் செய்தாலும், அதாவது போற்றி புகழ்ந்தாலும் சரி, இல்ல வருத்தப்பட்டாலும் சரி, இல்ல கண்டித்தாலும் சரி, அதை ஒரே மாதிரியாக கொள்வார்கள் இந்த சிஷ்யர்கள். அதை இங்க சொல்லித்தாங்க. இந்த சொற்றொடரை 3 வாக்கியங்களாக பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். அதாவது எப்ப பாராட்டுவாங்க, எப்ப வருத்தப்படுவாங்க, எப்ப திட்டுவாங்க, இது 3ஐயும் சொல்றாங்க வரிசையா. முதல் போற்றி ஒரு வண்ணம் திருந்த என்னுமதற்கும் நுவலாததற்கு என் பிழைக்கும் நீயலையே நல்வளம் என்னுமதற்கும் துறப்பன் என்பதற்கும் உகந்து. அதாவது முதல்ல சொல்றது புகழ்ந்து பேசுறது, 2வது வருத்தப்படுறது, 3வது கோயிச்சுக்கிறது. இந்த 3ஐயும் இப்ப என்ன பண்றாங்கன்னா அதையே பாசுர வரிகளை வச்சு சொல்றாங்க. இந்த பாசுர வரிகளை பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே முக்காவாசி நாயகி பாவத்துல பேசுறதாதான் இருக்கும். அந்த நாயகி பாகவத்துல பேசும்போது தாங்கள் வளர்த்த அந்த கிளி குயில் எதை தூது விடுறாங்களோ அதை போய் காரியத்தை சரியா பண்ணிட்டு வந்தா புகழ்ந்து பேசுவாங்க.
இப்படி பண்ணிட்டே அப்படின்னு வருத்தமும் படுவாங்க. இப்படி நான் சொன்னதுக்கு நேர்மாறா பண்றேன்ட்டு கோச்சுக்கும் செய்வாங்க. ஆகையால் இது வந்து மோஸ்ட்லி தலைவி பேச்சிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க வந்து உதாரணத்துக்காக எடுக்கப்பட்டது வந்து அந்த பாசுர வரிகளிலிருந்து. ஆனா இங்க கம்பேர் பண்றது, ஒப்புமை காட்டப்படுறது ஆச்சாரியர்களுடைய மனநிலை. ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களை எப்பொழுது புகழ்வார்கள், எப்பொழுது வருத்தப்படுவார்கள், எப்பொழுது திட்டுவார்கள் என்பதை காமிச்சிருக்காங்க. சோ முதல்ல வந்து போற்றி ஒரு வண்ணம் திரிந்த எண்ணும் அதற்கும் அப்படின்னா அதுக்கு என்னன்னா ஆதரித்த நிலை, புகழ்ந்து பேசுறாங்க. வெரி குட், நீ பண்ணது ரொம்ப சரி, நல்லா கத்துட்டு இருக்க, நான் சொன்னது நீ நல்லா சொல்ற அப்படின்னு ஆதரிக்கும் நிலை. அதுக்கு என்னென்ன காட்டுறாங்கன்னா போற்றி ஒரு வண்ணம் திருந்த, மூணுக்கு ஒரு பாசுர வரி எடுக்கிறாங்க. போற்றி அப்படின்னா போற்றியான் இறந்தேன் புன்னை மேலுரை பூங்குயில்காள். இங்க வந்து குயிலை தூது விடுறாங்க. இதுல திருவாய்மொழி 6:1-6 வந்து பராங்குச நாயகி யாரை தூது விடுறாங்க? பூங்குயிலை தூது விடுறாங்க. தூது விடும்போது என்னன்னா போற்றி நான் இறந்தேன், உன்னை நான் ரொம்ப புகழ்ந்து பேசி நான் கேட்கிறேன். புன்னை மேலுரை பூங்குயில்காள், இந்த புன்ன மரத்துல இருக்கின்ற குயில்களே, உங்களை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அங்க வந்து புகழ்ந்து பேசுறாங்க. அடுத்தது ஒரு வண்ணம் சென்று புக்கு எனக்கு ஒன்று உரை ஒன் கிளியே. இங்க வந்து கிளியை தூது விடுறாங்க. அங்க என்ன சொல்றேன்னா ஒரு முறை போய் அவன்கிட்ட வந்து என்னுடைய நிலையை பத்தி அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அதை நல்லா என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்தது திருந்த கண்டு எனக்கு ஒன்று உரையாய் ஒன் சிறு பூவாய். அந்த சிறு பூவாய்ங்கிற பேர்டு கிட்ட இங்க பேசுறாங்க. என்றெல்லாம் தலைவனோடு சேர்க்க வேண்டும் என்று கூறி ஆதரித்த நிலையிலும். இப்ப போகணுமே இல்லையா, இந்த கிளி ஆகட்டும், இல்ல இந்த குயில் ஆகட்டும், இந்த பூவாய் பறவை ஆகட்டும், இது வந்து தலைவன் கிட்ட தூதா போகணும் இல்லையா? அப்ப அது நல்ல பேச்சு சொல்லி அனுப்பிச்சதானே போகும். போனா போகாது, அது வருத்தப்பட்டாலும் போகாது. ஆகையால அந்த ஆதரித்து, அந்த கிளி அந்த பறவைகளை ஆதரித்து அந்த நாயகிகள் தூதாக அனுப்புகிறார்கள். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களை ஆதரிக்கும் நிலை உண்டு, அதாவது புகழ்ந்து பேசுவார்கள். அதுக்குதான் இந்த பாசுர வரிகளை உதாரணமாக காட்டியிருக்கிறார்களே தவிர இங்க வந்து நிலை மாறிதான் இருக்கும். ஏன்னா இங்க தூது போறது வந்து இப்ப நம்ம என்னப்பா தூது போற பறவைகளாக ஆச்சாரியர்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஆதரத்த நிலையை காண்பிப்பதற்காக இந்த பாசுர வரிகளை எடுத்திருக்காங்க. பாசுர வரிகளை வந்து நாயகி பறவைகளை தூதாக அனுப்புகிறார். அது அப்புறம் அடுத்தது வந்து இன்னாதான நிலை, வருத்தப்பட்டது, ரொம்ப டிஜெக்ஷன். அதுக்கு என்னன்னா நுவலாததற்கும் என் பிழைக்கும் நீயலையே நல்வளம் என்னும் அதற்கும். அப்படி சொன்னாலும் இது ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாலும் என்ன பிரயோஜனமே இல்லது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினாலும் அதை எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோயனது நுவல் என்று விரைவில் சென்று என் துன்பத்தை அவனுக்கு அறிவி என்று சொல்ல அதை செய்யாமல் செய்யறதில்லை. பேசாம உட்காந்துட்டே இருக்கு அந்த கிளி, என்ன வேணா சொல்லிக்கொண்டு அசையவே இல்லை. அப்போ வருத்தப்படுறாங்க இந்த நாயகி. என்னன்னா நோய் எனது நுவல், நான் அவனை பிரிஞ்சு எப்படி நான் நோய்பட்டு இருக்கேன், இத போய் சொல்லு அப்படின்னா அதை கேட்காம உட்கார்ந்து இருக்கிறது. நோய் எனது நுவல் என்று விரைவில் சென்று என் துன்பத்தை அவனுக்கு அறிவி என்று சொல்ல அதை சொல்லாமல், காதலே கேட்காத மாதிரி இருக்கிறது. அது ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது ஏறாத மாதிரி இருக்கிற நிலைக்கு அவங்க வருத்தப்படுவாங்க. என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியலையே அப்படின்ட்டு. அடுத்தது என் பிழைக்கு நீ அலையே, என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீ அலையே சிறு பூவாய் நுவலாதே இருந்து ஒழிந்தா என்கிறபடி அவன் நினைவை ஊட்டுகின்ற பொருள்களை துன்புறுத்தும் போது அருகில் இருந்து அவன் திருநாமத்தை சொன்னதை பொறாமல். இப்படியும் செய்யும் இந்த வளர்க்கப்பட்ட பறவைகள். என்ன செய்யும்னா இந்த தலைவி வந்து ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருப்பா. ஐயோ வரலையே, தூது போகவும் ஆள் இல்லையே, என்ன பண்றது இருக்கும்போது இந்த வளர்க்கப்படுற அந்த கிளிகளுக்கும் பூவைகளுக்கும் புரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, சரி நம்ம சொல்லி கொடுத்த பேரு தான் சொன்னா இவன் சந்தோஷம் ஆயிடுவான்ட்டு கோவிந்தா நாராயணா மாதவா மதுசூதனான்னா காதை மூடிப்பா. இதையா கேட்டேன்னா அவங்கள, நானே அவனை பிரிஞ்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், இப்ப அவன் நினைவை அதிகரிப்பது போல நீங்கள் ஏன் அவன் திருநாமங்களை சொல்கிறீர்கள் என்று வருத்தப்படுவார்கள். அந்த கிளியை பார்த்து வருத்தப்படுவார்கள். என் பிழைக்கு நீ அலையே என்று அவன் நினைவு ஊட்டுகின்ற பொருள்களை துன்புறுத்தும் போது அருகில் இருந்த அவன் திருநாமத்தை சொல்வதை பொறாமல் வருத்தப்படுவார்கள். அடுத்து நல்வளம்,
சொல் பயிற்றிய நல்வளம் ஊட்டினீர் பண்புடையீரே என்று வருந்தி இன்னானதான நிலையிலும், அந்த வருத்தப்படுற நிலையிலும். இதே மாதிரிதான் ஆச்சாரியர்களும் இருப்பார்கள். முதல்ல நல்ல பேச்சு சொல்வார். நல்ல பேச்சு சொன்னாலும், வருத்தப்பட்டு பேசினாலும், மூணாவது கோவித்துக் கொண்டு திட்டினார் கூட. துறப்பன் என்று நாராயணனை வரக்கூவாயே இங்குத்தை நின்றும் துறப்பன். இன்னைக்கு நீ கூவணும். என்ன யார் சொல்லுது? இது நாச்சியார் திருமொழி. அவங்கள தவிர வேற யார் இப்படி சொல்ல முடியும்? நாச்சியார் திருமொழியில திட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நீ நாராயணன் வர மாதிரி கூவணும், இல்லாட்டி நான் உன்னை டிஸ்வோன் பண்ணிடுவேன், உன்னை எங்கேயாச்சும் அனுப்பிச்சிருவேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஆச்சாரியர் திட்டுற மாதிரி தானே இருக்கு. இவ்வளோ சொல்லி நீ கத்துக்கல, நீ இந்த பாடசாலையில இருக்க வேண்டாம், நீ புறப்பட்டு போ அப்படின்னு திட்டலாம் இல்லையா? இன்று நாராயணனை வரக்கூவாயே, நீ போடுற சத்தத்துல நாராயணன் இங்க வரணும். ஆனால் இங்குத்தை நின்றும் துறப்பன், இங்கிருந்து உன்னை நான் வெளியில கண்டிப்பா அனுப்பிச்சிருவேன். அடுத்தது உகந்து. மேலே கூறப்பட்ட 3 நிலைகளிலும் கூற இன்சொற்களும் கடுஞ்சொற்களும் ஆகியோருக்கு தக்காருடைய வெறுப்பு விருப்புகள் ஆகிய 2ம் அவர்கள் ஆட்கொள்ளுதலின் வகையாம் என்று நினைத்தே உகந்து. இப்படி இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆச்சாரியன் நல்ல பேச்சு சொன்னாலும், வருத்தப்பட்டாலும், கோச்சிட்டாலும், இவங்க இந்த சிஷ்யர்கள் என்னன்னு நினைச்சிருப்பாங்கன்னா, நம்மை ஆட்கொள்வதற்காக இவர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள், என்னை திருத்தி என்னுடைய ஞானத்தை வளர்த்து பகவானிடம் என்னை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இப்ப பாடுபடுகிறார்கள் என்று நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள், அவமானப்பட மாட்டார்கள். அதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒரே மனநிலையோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறத்து சொல்லெடுத்து சோர்ந்தவாறே கற்பியா வைத்த மாற்றம் கைகூப்பி வணங்க பாடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த சிஷ்யர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சொல்லெடுத்து சோர்ந்தவாறே, அதாவது இச்சொற்றொடரால் சீடர்கள் ஆச்சாரிகளும் கைகூப்பி வணங்கும்படி பாடுபவர்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது. எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்னன்னா இந்த ஆச்சாரியரும் அப்படி சொன்னது அப்படியே சொல்லுவாங்க, அதுக்கும் மேல அழகா அதை விவரிச்சு பாடுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ இவர்கள் அப்படியே மனசு தளதளத்து போகும். இந்த ஆச்சாரியர்களுக்கு வளர்த்ததுனால் பயன் பெற்றேன், உனக்கு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணைமுலை மேல் துளி சோரா சோர்கின்றாளே என்கிறபடியே திருப்பெயரை சொல்லத் தொடங்கி ஒரு சொல் சொல்லும் போது பல குறைவாலே மலை எடுக்குமா போலே ஆகி அதுவும் மாட்டாதே தன் நிலை இழந்த சரீரத்தை உடையவளானவாறே. இப்ப இது என்னன்னாக்கா, இந்த ஆச்சாரியர் சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பகவானுடைய குணங்களை அனுபவிக்கும் போது அவருக்கு அப்படியே தழுத்து கண்ணில் நீர் மெய் சிரித்து அப்படியே மேற்கொண்டு சொல்ல முடியல. ஒரு சொல் எடுப்பது மலை எடுப்பது போல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, சட்டு இந்த சீடர்கள் அந்த இடத்துல இருந்து எடுத்து பாடுவாங்க. அப்ப அந்த ஆச்சாரியருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ அதை கைகூப்பி வடக்கிலேயே கைகூப்பி வணங்கினேன் என்ற மாதிரி அந்த சிஷ்யர் இடத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷமாக அவர்கள் இருப்பார்கள். தாயாலே கற்பியா வைத்த மாற்றம் இருகை கூப்பி வணங்கும்படி கண்மின்கள் என்று உண்மையான் கற்பித்து வைத்த மாற்றம். கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கத்து கொடுக்குறாங்க. எப்படி அந்த கிளிக்கும் குயிலுக்கும் பேச்சு கத்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்கிறபடியே முன்பே கற்பித்து வைத்த சொல்லான திருப்பெயரை சொல்லென திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததினால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ரொம்ப ஒரு அழகான ஒரு பாசுர வரி. அங்க அந்த நாயகி இது திருநெடுந்தாண்டகம் இவரு நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பிரபந்தம். அதுல அவர் பெண் திசையில பேசும்போது பரகால நாயகின்னு சொல்லுவான். எப்படி நம்மாழ்வார பராங்குச நாயகின்னு சொல்றோமோ அதே மாதிரி இவர் பரகால நாயகின்னு சொல்லுவோம். அவருடைய பேச்சாக இருக்கிறது. அப்ப என்னன்னாக்க அந்த நாயகி என்ன சொல்றான்னா, திருமாலை பாட கேட்டு நீ எவ்வளவு அழகாதான் நீ திருமாலுடைய பெயர்களை சொல்ற அப்படின்னு கேட்டு உன்னை வளர்த்ததினால் நான் பயன் பெற்றேன், மடக்கிலேயே வருகன்னு அதை கை கூப்பி வணங்குகிறாளாம். மடக்கிலேயே நான் சொல்லி கொடுத்து இவ்வளவு அழகா சொல்றேன்ட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரிதான் இந்த ஆச்சாரியர்கள் இந்த சிஷ்யர்கள் தமக்கும் மேல ரொம்ப அழகா தாங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லி அதை ரொம்ப அழகா கொண்டு போகும்போது ஆச்சாரியர்களை இவர்களை கை கூப்பி வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததினால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிலேயே கை கூப்பி வணங்கினாளே.
என்று கற்பித்தவர்கள் தாங்கள் செய்நன்றி பாராட்டி வணங்கி ஒழுகும்படி அன்பினால் தூண்டப்பட்டவர்களாக சென்று அவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட அவங்க இருப்பாங்க. யாருனாக்கா இந்த சிஷ்யர்கள், அப்படிப்பட்ட சிஷ்யர்கள், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள். ஆலியா அழையா, ஆலியா அழையா அரங்கா என்றபடியே ஆனந்தத்தோட அவன் திருப்பெயரை கூவிக்கொண்டு பொழுது போக்குவார்கள். அவங்களுக்கு டைம் பாஸே இதுதான். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்க வேண்டியதுதான் அவர்களுக்கு பொழுதுபோக்கே. வேற பொழுதுபோக்கு அவங்களுக்கே கிடையாது. அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு உசா துணை, இல்லாட்டி அவங்களுக்கு உசா துணையும் கிடையாது. அப்படி உட்கருத்து மயில்கள் மேகத்தை கண்டவாறே தோகை விரித்து கொண்டு ஆனந்தமாக விளையாடும் இல்லையா? அந்த அப்படியே அந்த டார்க் கிளவுட்ஸ், அந்த மேகம் வரும்போது மயில் தன்னால தோகையை விரிச்சிட்டு ஆடும். அது போன்று இவர்களும் பார்மிகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை கண்டு கூத்தாடுபவர்கள். அந்த எம்பெருமானுடைய அந்த அழகான வடிவத்தை கண்டு எப்படி மேகத்தை கண்ட மயில்கள் ஆடுமோ அது போல இந்த சிஷ்யர்களும் ஆடுவார்கள். இது அப்படிப்பட்ட எம்பெருமானை காட்டி கொடுத்தது யாரு? இந்த ஆச்சாரியர்கள், இந்த கிளி வளர்த்தது போன்ற அந்த ஆச்சாரியர்கள். அப்புறம் பராபிமானத்திலே ஒதுங்கின அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒன்று சொல்றாங்க. இந்த குயில் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே மத்தவங்களை நம்பிதான் இருக்கும். அது முட்டையை கூட கொண்டு போய் காக்காவோட கூட்டுல வச்சிரும். அந்த காக்கை தான் குஞ்சு பெருக்கும், அப்புறம் தான் அது குயில், அது தொண்டை கேட்டுதான் அது குயிலே தெரியும். அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க பராபிமானத்திலே ஒதுங்கினவர்கள். யாரு? இந்த சிஷ்யர்கள். யாருடைய அபிமானத்திலே ஒதுங்கி இருப்பார்கள்னா ஆச்சாரியருடைய அபிமானத்திலே முழுவதுமாக ஒதுங்கி இருப்பார்கள். தேவுமற்ற அரியே, இதுதான் மதுரகவியாழ்வாருடைய கண்ணினுன் சிறுத்தாம்பு. தேவுமற்ற அரியேன் குருகூர் நம்பி இன்னிசை பாவின் இன்னிசை பாடி திரிவனே அப்படின்ட்டு அவருக்கு நம்மாழ்வாரே தான் உபாயம், அவரே தான் உபேயம். அவரை தவிர அவருக்கு பெருமாள் தேவுமற்ற அரியேன், நம்மாழ்வாரை தவிர எனக்கு ஒரு கடவுள் கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர் அந்த மதுரகவி ஆழ்வார். தேவுமற்ற அரியேன் என்று ஆச்சாரிய அபிமானமாதல், பாகவத் அபிமானமாதல் ஆகிய பிறருடைய அபிமானத்தில் ஒதுங்கி வாழ்வார்கள். ஒன்னா ஆச்சாரியருடைய அபிமானத்தில், இல்லைன்னா பாகவதர்களுடைய அபிமானத்தில். எம்பெருமானையே நினைத்திருக்கக்கூடிய அந்த பாகவதர்கள் இவன் நம் பயல் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்களுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வாழ்பவர்களாய். உட்கருத்து என்னன்னாக்கா, குயில்களுக்கு பரபிருத்தம் என்று வடமொழியில் ஒரு பெயர் உண்டு. பரபிருத்தம் பேருந்து குயில். ஏன்னா பிறரால் வளர்க்கப்படுவது என்று பொருள். பிறரால தான் வளர்க்கப்படுமே அந்த குயில். அது போன்று ஆச்சாரியர்கள் மற்றும் பாகவதர்கள் ஆகியோர் அபிமானத்திலே ஒதுங்கி அவர்களால் வளர்க்கப்படுபவர்கள் இவர்கள். யாருன்னா இந்த சிஷ்யர்கள். ஒன்னு ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி இருப்பார்கள், இல்ல பாகவதர்கள் பரம பாகவதருடைய அபிமானத்திலே ஒதுங்கி வளரக்கூடியவர்கள். அதனால இவர்கள் அந்த குயிலோட ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுறாங்க. அப்புறம் நம்பிக்கு அன்பர், தென்குருகூர் நம்பிக்கு அன்பன், தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் சதித்தேன் இன்றே அப்படின்னு கண்டினியூ சிறுத்தாம்புங்கிறபடி ஆச்சாரியரான நம்மாழ்வார் விஷயத்தில் அன்பே தமக்கு அடையாளமாகும்படி இருக்கும் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். அந்த ஆச்சாரியர்கிட்ட கொண்ட அந்த அன்பே அதுவே தமக்கு அடையாளமாகும்படி இருந்தவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாருடைய சிஷ்யர். அப்புறம் இப்ப இது ஆச்சாரியருடைய அபிமானத்தில் ஒதுங்கியதுக்கு உதாரணம் காட்டப்பட்டது. யாருன்னு சரிங்களா? மதுரகவி ஆழ்வார். பாகவதர்களுடைய அபிமானத்தில் ஒதுங்கி இருந்தது யார் அப்படிங்கிறதுக்கு தொண்டரடி பொடி ஆழ்வார உதாரணமா காட்டுறாங்க. நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தமர் தலை மீதே என்று திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே பக்கபலமாக யமன் முதலாலோர் தலைகள் மீது அடியிடும்படி செருக்குடையவராய், பாகவதர்களுக்கு பாதத்தூளி போல் பரதந்திரியராய் இதையே அடையாளமாக கொண்ட தொண்டரடி பொடியாழ்வார். அவர் பேரே நமக்கு தெரியும், தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டர்களுடைய அடிப்பொடியை தம் தலையிலே சூடியவர். அதனாலதான் பக்தாங்கிரி ரேணு அப்படின்னு அவருக்கு பேர். பக்தாங்கிரி ரேணுங்கிறத தொண்டரடி பொடியாழ்வார் அப்படிங்கிறது ரெண்டு ஒண்ணுதான். அதாவது பாகவதர்களுடைய இந்த பாதத்தோடியை தம்முடைய சிரோபூஷணமாக அணிந்து கொண்டவர்கள். அப்படி இருக்கிறதுனால அது என்ன சொல்ற, நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீது. உன் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன்னோட பேரு நாங்க கத்துக்கிட்டோம். அதனால எங்களுக்கு சந்தோஷத்துல என்னன்னாக்கா, நமந்தமர் தலை யமதூதர்கள் அவங்க தலைமையில நாங்க கால் வச்சு டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு தூரம் எங்களுக்கு மதிப்பு இருக்கு. ஏன்னா உன் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன்னுடைய பேர் நாங்க சொல்றோம் இல்ல,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த தொண்டரடி பொடியாழ்வார். அவர் தம்முடைய பேரே அவர் பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டவர் என்பதை காட்டிக் கொடுக்கின்றது. அடுத்தது உடையவர் உடையார். ராமாசனுடையார் என்று நிரூபகம் ஆகும்படி உடையவர்க்கு பரதந்திரிகளான ஆழ்வான், ஆண்டான், எம்பார், அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆகியோர். இவங்கெல்லாம் யாருன்னா உடையவர் உடையார். உடையவர் யாரு? சுவாமி ராமானுஜர். அவருக்கே ஆனவர்கள், அவரை தவிர மற்ற தெய்வத்தை அறியாதவர்கள். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆழ்வார், ஒண்ணு கூரத்தாழ்வார், மற்றவர் ஆண்டார், முதலி ஆண்டான் அப்படின்னு சொல்ல போறவர். இந்த ஆழ்வானையும் ஆண்டானையும் தான் எம்பெருமானார் என்னுடைய பவித்திரம், என்னுடைய தண்டம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி உடன் பிரியாம இருக்கக்கூடியவர்கள். வேற தெய்வமே உங்களுக்கு தெரியாது, எம்பெருமானார் தான் உடையவர், தான் உங்களுக்கு தெய்வம். மற்றது எம்பார், அவர் ஒருத்தர். அடுத்தது அருளாள பெருமாள் எம்பெருமானார். இவர் தான் பூர்வாசிரமத்துல யக்ஞமூர்த்தி என்று பெயர் கொண்டிருந்த ஒரு அத்வைத சித்தாந்தியாக இருந்தவர். அவர் எம்பெருமானாரால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த பெயர் சூட்டப்பட்டார், அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ட்டு. இவர் தான் ஞானசாரம் பிரமேய சாரம் என்ற ஒரு அற்புதமான நூலை ஏற்றிருக்கிறது. இவங்க எல்லாம் உடையவரையே, சுவாமி ராமானுஜரையே தெய்வமாக கொண்டாடியவர்கள். இவர்கள் போல்வாரே யாரெல்லாம்? மதுரகவி ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், அப்புறம் ஆழ்வார், ஆண்டான், எம்பெருமான். இப்படிப்பட்டவர்கள் இவங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா கிளி, பூவை, குயில், மயில் என்னும். ஸோ கிளி, பூவை, மயில், குயில்லாம் யாருன்னா ஒன்று மதுரகவி ஆழ்வார். ஏன்னா அவர் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டாடி இருந்தார். அப்புறம் இவர் தொண்டரடி பொடி ஆழ்வார். அவர் பாகவதர்களை அந்த பாகவதர்கள் அடிப்பொடி என்பதே தன்னுடைய திருநாமமாக கொண்டிருந்தார். அப்புறம் ஆழ்வான், ஆண்டான், எம்பார், அருளாள பெருமான் எம்பெருமானார் ஆகியோரை தான், இவங்களை எல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளி, பூவை, குயில், மயில் என்னும். பாத்தீங்கன்னா எல்லாமே சீடர்கள் இல்லையா? மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு சீடர். ஆனா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இங்க சீடரா இருக்குல்ல. ஆனாலும் அதாவது பாகவத அபிமானத்தில் ஒதுங்கி இருப்பது, பாகவதர்களுடைய அந்த அடிப்படையை தனக்கு சூடியவர் என்பதால அவர் இங்க காட்டப்பட்டார். அப்புறம் மற்றவங்க ஆழ்வான், ஆண்டான், இவங்க எல்லாம் தான் சீடர்கள். இவர்கள் தான் நம்ம இங்க கிளி, பூவை, குயில், மயில் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் தான் ஆச்சாரியார்கள், அன்பாக அந்த ஞானத்தை ஊட்டப்பட்டு வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பூவை நாகனை வாய்ப்புள், மயிலை, அது பூவைங்கிறது நாகனை வாய்ப்புள், அது அதோட பேரு. அப்புறம் மயில் தூது விட்டதை எங்கேயுமே பாக்குறது இல்லை. மயிலை தூது விட்டதாக நம்ம எங்கேயுமே பாக்குறது இல்லை. அன்னப்பறவை விட்டுருக்கோம், கிளி எல்லாத்தையும் விட்டுருக்கோம், பட் மயில் விட்ட மாதிரி காண்டி அப்படின்னா அதனையும் ஒரு சேர இங்க ஏன் சொன்னார்கள் அப்படின்னா, யான் வளர்த்த கிளிகாள், பூவைகாள், குயில்காள், மயில்காள் என்று வேறொரு இடத்துல அருளி செய்கையாலே அதற்கும் இதுவே உள்ளுரை பொருள் என்று அறிவிக்கையாக வேற இடத்துல சொல்லியிருக்காங்க. மயில்கால் சொல்லியிருப்பதாலே அதுவே தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்த சூத்திரம் 154. இதுல இன்னும் இதேதான், இந்த பறவை விஷயத்துலதான் இன்னும் நம்ம இருக்கோம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நாரை, கொக்கு, குருகு என்பவற்றிற்கு உள்ளுரை பொருள் இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. மயில், குயில், கிளி, பூவை எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப இதுக்கு மேல நாரைன்னா யாரு, கொக்குன்னா யாரு, குருகுன்னா யாரு, இதெல்லாம் உள்ளுரை பொருள் நம்ம பார்க்க போறோம். ஆசரு தூவி என்னும் பாஹ்யாபியந்தர சுத்தியோடே திரையுகளும் வியசன வியதையற்று தாய்வாயில் உண்ணும் பிள்ளைக்கு இறை தேடி வைகள் உடன் மேய்ந்து நுங்கால் பைங்கானம் என்று பிரஹ்மரதம் பண்ணி கொடுத்தவை கொண்டு நல்ல பதத்தையும் வேண்டேன் என்று தனிப்பெரும் பித்தர் நம் முதலிகள் போல்வாரை நாரை, கொக்கு, குருகு என்னும். யாரையெல்லாம் இப்படி சொல்ல போறோம், ஏன் சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனால இப்ப நாரை, கொக்கு இதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாரையோட குணங்கள் என்ன, கொக்கோட குணங்கள் என்ன பார்த்துட்டு அது எப்படி இவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆசரு தூவி என்னும் பாஹ்ய அபியந்தர சுத்தியோட, பாஹ்ய அபியந்தர சுத்தி அப்படின்னா மெய்யும் மனமும் சுத்தமாக இருப்பது.
பாஹ்யன உடம்பு, அந்தரன மனம், ரெண்டுமே சுத்தமா இருக்கணும். அது யாருன்னு பார்த்தா இந்த கொக்கு எல்லாம் வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அதுதான் அதுதான் சொல்றாங்க இங்க. ஆசரு தூவி வெள்ளை குருகே என்றபடி பழுப்பு அற்ற சிறகினை உடையதாய் உள்ளும் புறமும் ஒக்க குற்றம் அற்றிருக்கும் குருகு. அதுதான் இங்க அந்த உள்ளும் புறமும் வெள்ளை விளையர் என்று இருக்கக்கூடியவர்களோடு ஒப்பிடப்படுகிறது. குற்றமற்ற சிறகினை உடையதாய் உள்ளும் புறமும் வெண்மையாக இருக்கின்ற குருகே என்றதினால் சொல்லப்பட்ட பொருள் என்னன்னா, தூய்மை வாய்ந்த மன மொழி மெய் உடையவர்கள் இவர்கள் என்பது. அவங்களுக்கு எல்லாமே சுத்தம். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா சுத்தமா இருப்பாங்க. அப்படியே அவங்க அழகு என்ன, அவங்களுக்கு ட்ரெஸ் என்ன, அவங்க இதெல்லாம் இருக்கும். ஆனா வாய் திறந்தா வரதெல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்கும். மனசும் சுத்தமாவே இருக்காது. அதுல பிரயோஜனமே இல்லை. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ள எண்ணம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா வெளியில சுத்தம் இருக்காது. அதுவும் பிரயோஜனம் இல்லை. இங்க என்ன, வெளியிலயும் சுத்தமா இருக்கணும், உள்ளேயும் சுத்தமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த குறுகை சொல்லுவாங்க. வெள்ளை வெள்ளையேன்னு அந்த குறுகை சொல்றாங்க. ஆகையால குற்றமற்ற சிறகினை உடையத வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். உள்ளும் புறமும் வெண்மையாக இருக்கின்ற குறுகே என்றதினால் சொல்லப்பட்ட பொருள் யாதெனில், தூய்மை வாய்ந்த மன மொழி மெய்யை உடையவர்கள். அவங்க எல்லாமே சுத்தம். பார்த்தாலும் சுத்தம், பேசினாலும் சுத்தம், அவங்க நினைக்கிறதும் சுத்தம் அப்படின்ட்டு. எவன் செந்தாமரை கண்ணனான எம்பெருமானை தியானம் செய்கிறானோ அவன் உள்ளும் புறமும் தூயன். இதுக்கு நம்ம வேற ஒன்றும் எல்லாம் சோப் போட்டு கழுவி கிழுவி ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. அவனை தியானம் பண்ணினா போதும், உள்ளெல்லாம் தன்னாலேயே சுத்தமாக ஆயிடும். அவ்வளவுதான். எவன் செந்தாமரை கண்ணனான எம்பெருமானை தியானம் செய்கிறானோ அவன் உள்ளும் புறமும் தூயவன். அவன் சுத்தமானவன் தான். நீங்க கண்டிப்பா நம்பலாம். எனப்பட்டதன்றோ. இதை போல உள்ளும் புறமும் வெண்மையான குறுகு போன்றவர்கள் என்பது கருத்து. அது பாஹ்யபியந்தரம் அப்படின்னா மெய்யும் மனமும் அது சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். திரைவுகளும் வியசன வியதை அற்று. அதாவது அதாவது என்னன்னா, இந்த கொக்கு தனக்கு வேண்டிய மீன் கிடைக்கிற வரைக்கும் என்னதான் அலை அடிச்சாலும் ஆடாம அசையாம நிற்கும். அது எல்லா மீனும் பிடிக்காது. தனக்கு வேண்டிய மீன் வர வரைக்கும் அப்படியே நிற்கும். அதை தான் இங்க சொல்றாங்க. வாயும் திரையகளும் காணல் மடனாராய் அப்படிங்கிறதுல மீன்களை கவர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தாலே நாரையானது திரைகள் அலைகள் கிட்டி மேலே தாவி போகும் காணலிலே சலியாமல் நிற்பது போல அங்க அப்படியே சரியாமல் நின்றுட்டே இருக்கும். எத்தனை அலை அடிக்கட்டும் சரிக்கவே சரிக்காது. இறைவன் பக்கல் மனதை ஊன்ற வைத்து நிற்பதனால் இவ்வுலக வாழ்க்கையால் உண்டாகின்ற மூவகை துன்பங்கள் மென்மேலும் தாக்கினாலும் அவற்றிற்கு வருந்தாமல் இருப்பவர்கள் இங்கு தெரிவிக்கப்பட்டது. இப்ப இந்த நாரையை பார்த்து யாரோட ஒப்புமை பண்றாங்கன்னா, எவன் ஒருவன் இந்த உலக வாழ்க்கையில துன்பம் இருக்கத்தான் செய்யும், இன்பம் மட்டும் இருக்கவே இருக்காது. அந்த துன்பங்கள் எப்படி கடல் அலைகள் அந்த கொக்கை நாரையை தாக்குகிறதோ அதே மாதிரி இந்த உலக இன்பங்கள் தாக்கிலும் அதனால் பாதிக்கப்படாமல் எவன் இருக்கிறானோ அவன் அந்த நாரை போன்றவன். அந்த மூவகை துன்பங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னால் வருவது. நாமே நிறைய கஷ்டங்கள் சம்பாதிச்சுப்போம். அப்படி இல்லைன்னா பிற உயிர்களால் வருவது, மற்றவர்களால் வருவது, இல்ல தெய்வத்தால் வருவது. அந்த தெய்வத்தால் வருவதுன்னு நம்ம கர்மவசத்தால வரக்கூடியது. எம்பெருமா நேரா நமக்கு என்ன ஒரு நாளும் துன்பத்தை தருவதே கிடையாது. நம்ம கர்மத்திற்கேற்ப அவன் வாழ்க்கையை கொடுத்து வருகிறான். ஆகையாலே தன்னால் வருவது, பிற உயிர்களால் வருவது, தெய்வத்தால் வருவது, கர்மவசத்தால் வருவது. பகவானை மனத்திலுடையவர்கள் துக்கங்களால் மூடப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படி வருந்த மாட்டார்களோ அப்படியே மலைகள் மழையின் தாரைகளாலே நன்றாக அடிபட்டும் சலிக்கின்றன இல்லை அப்படின்னு பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப நல்ல ஒரு மலை, பாறை, மரம் எல்லாமே இருக்கு. அது மேல மழை என்ன கொட்டினாலும் அது அசையுமா? அந்த மலை அசைவே அசையாது. அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கு. எவ்வளவு மழை கொட்டட்டும், காத்து வரட்டும், புயல் அடிக்கட்டும், அசைவே அசையாது. அதே போல இந்த சம்சாரத்திலே இருந்து கொண்டு இந்த மூவகையான துன்பங்கள் மேலும் மேலும் அடித்தாலும் கலங்காமல் அந்த மலையை போல் எவன் இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் இங்க உதாரணமாக காட்டுகிறார்கள். சோ முதல்ல என்னத்தை காமிச்சாங்க, உள்ளும் புறமும் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறோம். அடுத்தது 3 விதமான துன்பங்கள் வந்தாலும் அந்த கடல் அலையால் பாதிக்கப்படாத அந்த நாரை போல இருக்கணும். எவ்வளவுதான் மழை கொட்டினாலும் அசையாத அந்த மலையை போல இருப்பவர்கள் எவர்களோ அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தாய் வாயில் உண்ணும் பிள்ளைக்கு இறை தேடி. இது ரொம்ப அழகான ஒரு பகுதி. தாய் வாயில்
கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் அப்படிங்கிறது. பழக்கழனி இதனுள் போய் புல்லும் பிள்ளைக்கு இரை தேடும் அப்படின்ட்டு இந்த இந்த பறவைகள் போய் அந்த கழனி உள்ள தேடும். தேடி எடுத்துட்டு வந்து தன்னுடைய குஞ்சுக்கு ஊட்டும். அதுதான் அது. ஏன்னா அது பழகிற வரைக்கும் அதுக்காக போய் இறை தேட தெரியாது. அப்போ வந்து இந்த தாய் பறவை தான் அந்த இறை தேடி கொண்டாந்து கொடுக்கும். என்றெல்லாம் கூறப்பட்டபடி கொக்கானது தன் வாயாலே எடுத்து கொடுக்க வாழ்ந்திருக்கும் தன் பிள்ளைக்கு வாய் அடங்கும் இறை தேடி இடுமா போலே. இது ரொம்ப அழகான ஒரு இடம். அதுக்காக அந்த பாத்திரம் சொல்றாங்க என்னன்னாக்க, வாய் கொடுக்கும் ஒரே நிமிஷம். என்றெல்லாம் கூறப்பட்டபடி கொக்கானது தன் வாயாலே எடுத்து கொடுக்க வாழ்ந்திருக்கும் தன் பிள்ளைக்கு வாய்க்கு அடங்கும் இறை தேடி இடுமா போலே தங்கள் வாக்காலே கொடுக்கும் பகவத் விஷயத்தை பற்றி வாழ்ந்திருக்கும் குழைச்சரக்கான, குழைச்சரக்குன்னு கைப்பொருள், இது என்ன நம்பி இருக்கு. இப்ப நான் ஒரு பேக் வச்சிருக்கேன்னா அந்த பேக் என்னத்தான் நம்பி இருக்குமே தவிர இங்கெல்லாம் விட்டுட்டு வந்தா அங்கேயே தான் இருக்கு, என்னை தேடி அது வராது. ஆகையால குழைச்சரக்கு என்னுடைய கைச்சரக்கு, என்னுடைய சொத்து. இது தன்னையே நம்பி இருக்கும் சிஷ்யர்களுக்கு அறிவு முதிர்ச்சிக்கு தகுதியாக பொறுக்கக்கூடிய இறைவன் விஷயமான அர்த்தங்களை சாஸ்திரங்களிலே ஆராய்ந்து உதவி செய்வார்கள். இந்த தாய் கொக்கானது, இந்த தாய் பறவையானது எப்படி கழனிலே இறங்கி தன்னுடைய குஞ்சின் வாய்க்கு எது பொருந்துமோ அதுதான் தேடிட்டு வரும். அங்க ஆயிரக்கணக்கான மீன்கள் இருந்தாலும் அதெல்லாம் எடுக்காது. தன்னுடைய குஞ்சோட வாயில எவ்வளவு அடங்குமோ அவ்வளவுதான் எடுத்துட்டு வரும். இல்லைன்னா அதுக்கு தொண்டை அடைச்சுக்கும். அதே மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்களா, சாஸ்திரங்களை ஆராய்ந்து 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 தன்னுடைய சிஷ்யனுக்கு எவ்வளவு ஏற்புமோ, எவ்வளவு தூரம் வந்து அவன் அதை புரிந்து கொண்டு தனக்குள் செலுத்திக் கொள்வானோ அவ்வளவு விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அறிவின் முதிர்ச்சிக்கு ஏற்ப கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. ஆச்சாரியர்கள் தங்கள் வாக்கால் உபகரிக்கும் பகவத் விஷயத்தை நம்பி வாழ்ந்திருக்கும் சிஷ்யர்கள். ஏன்னா இந்த சிஷ்யன் முழுக்க முழுக்க அவரை தானே நம்பியிருக்கா, ஆச்சாரியனை தானே நம்பியிருக்கா இல்லையா. வேற ஒருத்தரை நம்பவே மாட்டான். தானா வந்து எதையும் முன்னின்று தெரிஞ்சுக்கவும் உட்பட மாட்டான். ஆச்சாரியர் எது சொல்றாரோ அதே தான் அப்படின்னு இருப்பான். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கிரகிக்கும் சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லி கொடுக்க வேண்டும். அதுதான் ஆச்சாரியர்கள் தங்கள் வாக்கால் உபகரிக்கும் பகவத் விஷயத்தை நம்பி வாழ்ந்திருக்கும் சிஷ்யர்களுக்கு அவர்களுடைய அறிவிற்கு தகுதிக்கு பொருந்தக்கூடியதாக அர்த்த விசேஷங்களை சாஸ்திரங்களில் ஆராய்ந்து உதவும் தன்மையை தெரிவிக்கிறது. இந்த பறவை வந்து எப்படி தன் குஞ்சு வாய்க்கு பொருந்துமாறு மீனை தேர்ந்து கொடுக்கிறதோ அதே போல இந்த ஆச்சாரியர்கள் தம்முடைய சிஷ்யர்களுடைய அறிவுக்கு ஏற்கக்கூடியதான விஷயங்களை சாஸ்திரங்களிலிருந்து எடுத்து கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. வைகள் உடன் மேய்ந்து வைகள் பூங்கழிவாய் வந்து மேயும் குறுகினங்காள் காதல் வெண்படையோடு உடன்மேயும் கருணாராய் என்று சொல்லப்பட்டபடி எல்லா காலங்களிலும் துன்பம் நுகரும் இடங்களுக்கு, இன்பம் நுகரும் இடங்களுக்கு தாங்களே சென்று தங்களை பிரிந்தால் பொறுக்க மாட்டாத அன்புடைய சிஷ்யர்களுடைய கூட பகவானுடைய குணங்களை அனுபவம் பண்ணி. இப்ப வந்து இங்க 2 உதாரணம் சொல்றாங்க. என்னன்னாக்கா, வைகள் பூங்கழிவ வந்து மேயும் குறுகினங்காள் காதல் வெண்படையோடு உடன்மேயும் கருணாராயின்ட்டு இந்த பறவைகள் வந்து எப்படின்னா ஜோடி ஜோடியா மேயுது. அந்த சேவலும் அந்த பெண் பறவையும் ரெண்டும் சேர்ந்தே மேயும். அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த ஆச்சாரியர்கள் வந்து எங்கானும் போய் ஒரு இனிமையான அனுபவம் பண்ணணும், ஒரு திவ்ய தேசமே போகணும்னு வச்சுக்கோங்களேன், போய் அங்க எம்பெருமானை அனுபவிக்கணும்னா சிஷ்யர்கள் எல்லாம் கூட கற்று போவாங்க. கூட போய் அங்க எல்லாம் சொல்லி தாங்கள் அனுபவித்ததை இவர்களையும் அனுபவிக்க செய்வார்கள். எந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்க போடுனாலும் சிஷ்யர்களை கூடவே அழைத்து கொண்டு செல்வார்கள், அந்த பகவானுடைய குணத்தை அனுபவம் பண்ணி. அதனாலதான் எந்த ஒரு திவ்ய தேசத்துக்கோ கோயிலுக்கோ போகும்போது நம்ம தனியா போறதை விட இந்த ஆச்சாரியரோட சேர்ந்து போறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்பவே சந்தோஷமான விஷயம். எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து அங்கங்க நின்று சொல்றப்போ அது ஒரு தனி அனுபவமா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த பகவானுடைய குணங்களை அனுபவிக்கும் இடத்தில் சிஷ்யர்களையும் கூட அழைத்து கொண்டு அப்படியே சேர்ந்து அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்புறம் நுங்கால் பைங்கானம் என்று பிரம்மரதம் பண்ணி கொடுத்தவை கொண்டு, இந்த பகுதியில் என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, இப்ப இவ்வளோ பண்றாங்க இல்லையா ஆச்சாரியர்கள், பண்ணும்போது சிஷ்யர்களுக்கு என்ன தோணும், ஐயோ நமக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தாங்களே, இவ்வளவு கூட நம்மளுக்கு கூட வச்சிருக்காங்களேன்றப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்குவாங்க. ஆச்சாரியர்களுக்கு நாம் ஏதாச்சும் பண்ணணும், உடலாலோ மனசாலோ பொருளாலோ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும் போது
அதை ஆச்சாரியர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். என்ன வேணா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அன்போடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தரும் மரியாதைகளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த பகுதியில சொல்றாரு. என்னன்னா, நுங்கால்கள் என் தலைமேல் கெழுமிரோ நுமரோடே என்றும் பைங்கானம் இதெல்லாம் உனதேயாக பழனமேன் கவர்ந்து உண்ணத் தருவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி தங்கள் பக்கம் உபகாரம் கொண்டு வாழ்கின்ற சிஷ்யர்கள் செய் நன்றி அறிவியாலே தலைமேல் தாங்குதலாகிற பிரம்மரதம் பண்ணி அன்போடு தருவதை அங்கீகரித்து வாழ்வார்கள். இந்த பிரம்மரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னாக்கா, பல்லக்கில் உட்கார வச்சு ஆச்சாரியரை சுமந்து கொண்டு போறது, அதுதான் பிரம்மரதம் அப்படின்னு பேரு. பிரம்மரத மரியாதை தான் ஆச்சாரியருக்கு நம்ம தரக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. அதாவது நீங்க திவ்ய தேசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பட்டண பிரவேசம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆச்சாரியர் வந்து ஒரு அழகான பல்லக்கில் உட்கார வச்சு அந்த சிஷ்யர்கள் தூக்கிட்டு போவாங்க. ஸ்ரீரங்கத்துல ரொம்ப சகஜமா நம்ம பார்க்கலாம். நம்ம எங்க ஆச்சாரியனுக்கு அந்த பட்டண பிரவேசம், எந்த ஆச்சாரியன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாலும் எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் சிஷ்யர்கள் அவரை பல்லக்கில உட்கார்த்தி வைத்துக் கொண்டு போவது. அதே மாதிரி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்ப வானமாமலைக்கு போனா கூட ஆச்சாரியனோட திருநட்சத்திர வைபவம் தான் அந்த பட்டண பிரவேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அழகான சிங்காரிக்கப்பட்ட பல்லக்கில் உட்கார வச்சு சிஷ்யர்கள் அவரை தூக்கி கொண்டு போவார்கள். இவர் தான் எங்கள் ஆச்சாரியர், எங்களை இவ்வளவு தூரம் உயிர் கொண்டவர் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அப்படி பண்ணும்போது இவங்க வந்து வேணாம் வேணாம் அப்படிலாம் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை விருப்பத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கும் நம்ம பார்த்தா ஸ்ரீரங்கத்துல வந்து அரையர் சுவாமிகளுக்கு இந்த பிரம்மரத மரியாதை நடக்கும். அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட இது முடிஞ்ச பிறகு அரையர் சுவாமிகளை பல்லக்கில் உட்கார வச்சு அந்த சிஷ்யர்கள் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வருவாங்க. அதுதான், அதை வந்து இவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். பிரம்மரதம் பண்ணி அன்போடு தருவதை அங்கீகரித்து வாழ்வார். இந்த ஆச்சாரியர்கள் இந்த சிஷ்யன் அன்போடு தருவதை பெற்றுக்கொள்வார்கள். அதே வந்து கொடுத்துதான் ஆகணும்னு வந்து ஒரு நாளும் நெருக்கடி பண்ணவே மாட்டார்கள். கொடுப்பதை அன்போடு வாங்கிக் கொள்வார். தன் சரீரத்தையும் பொருளையும் உயிரையும் ஆச்சாரனுக்கு கொடுக்க வேண்டும் எனப்பட்டதென்றோம். எல்லாம் நம்ம உயிர், உடல், வீடு, மனை, வாசல் எல்லாமே வந்து ஆச்சாரியனுக்கு அப்படின்னு எவன் ஒருத்தன் கொடுத்துறானோ அவனுக்கு வந்து அந்த திருநாடு, அந்த வைகுண்டம் வந்து உள்ளங்கை இறங்கு நெல்லிக்கனி அப்படின்ட்டு இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் சொல்லியிருக்காரு. நீ வைகுண்டத்துக்காக வேற ஒண்ணுமே வேண்டாம், உன்னுடைய எல்லாவற்றையும், உன்னை உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் ஆச்சாரியனுக்கு என்று சங்கத்திட்டு இருப்பார்கள். அப்படி நினைச்சிருக்கிறவங்களுக்கு அந்த திருமகள் கேள்வன் தானே வைகுண்டம் தரும், அவனே முன்ன வந்து வைகுண்டத்தை கொடுத்துருவான் அப்படின்ட்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தையும் பொருளையும் உயிரையும் ஆச்சாரியனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க பண்றது அப்பேற்பட்ட உபகாரம். அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்து சாஸ்திரத்திலிருந்து தேர்ந்தெடுத்து நமக்கு சொல்லி பகவானிடம் நம்ம சேர்ப்பிப்பார்கள். ஆகையால் அவர்களுக்கு என்ன வேணா நம்ம செய்யலாம். உட்கருத்து தமரோடு கூடின நாரையின் கால்களை தம் தலைமையில் வைக்கும்படி சொல்லுவதால் தங்களிடத்தில் அர்த்த விசேடங்களை கேட்டு வாழ்ந்து போந்த சிஷ்யர்கள் செய் நன்றி அறிவினால் சிரசாவை காக்கின்ற தலைமையில் தாங்குகின்ற பிரம்மரதம் பண்ணி கொடுத்தல் கூறப்படுகிறது. அதான் அந்த எப்படி வந்து இந்த இது சமரோடு கூறிய நாரையின் கால்களை தலைமையில் வைக்க அப்படின்னு சொல்றதுக்கு உள்பொருள் என்னன்னா, இவ்வளவு தூரம் பண்ண ஆச்சாரியர்களை நாம் பிரம்மரதம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சிஷ்யர்கள் செய்யும் போது அதை ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. செங்கால் மடனாரா என்ற திருப்பாசுரத்தால் சிஷ்யர்கள் பக்தியோடு கொடும் பொருள்களை ஆச்சாரியர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்பது கூறப்பட்டது. எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலும் பிரியத்தோடு வாங்கிப்பாங்க. அது நம்ம ஆச்சாரியோட பழகினவங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க ஆச்சாரிய சுவாமிக்கு அவருக்கு பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். எடுத்துட்டு போய் கொடுத்தா, டேய் ஸ்வதந்திரம் எடுத்துன்னு வந்திருக்காடா, உள்ள கொண்டு போய் வெயிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எது பிரியமா வாங்கிட்டு போனாலும் அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். அது வந்து நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சிஷ்யர்கள் பக்தியோடு கொடும் பொருள்களை ஆச்சாரியர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது. அடுத்து, நல்ல பதத்தை வேண்டேன் என்னும் தனிப்பெரும் பித்தர். இதுதான் இப்ப இங்க யார சொல்ல வந்தாங்கிறத இங்கதான் சொல்ல போறாங்க. இது என்ன, நல்ல பதத்தை வேண்டேன், நல்ல பதத்தால் மனை வாழ்வர் அப்படிங்கிறது ஒரு திருவாய்மொழி பாசுரம். இதுல வந்து ஒரு ஒரு இல்லறத்துல இருந்துட்டே கூட இந்த மனைவி மக்கள் எல்லோருமே வந்து பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் இருந்தா அது ஏற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த மேலான பொருள் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஒரு குடும்பம் இருக்கு, அந்த மனைவி மக்கள் எல்லாருமே அந்த குடும்ப தலைவன் சொன்னதுபடி கேட்டு
எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும் ஆட்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மேலான பொருள். ஆனா அதுவும் வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்கள், அதாவது நல்ல பதத்தால் மனை வாழ்வர் அப்படின்னு என்கிறபடியே பாகவத கைங்கரியத்துக்கு உறுப்பான இல்லறத்தை கூட இவ்வுலக வாழ்க்கையின் துன்பத்தால் உண்டாகும் அச்சத்தாலே வெறுத்து இருப்பவர்கள். இப்ப இந்த திருவாய்மொழி நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு, நல்ல பதத்தால் வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு முடியும் அந்த பாசுரம். இப்ப அது அது ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பாகவத கைங்கரியத்துக்கும் பகவத கைங்கரியத்துக்கும் ஏற்றபாரி ஒரு குடும்பம் இருக்குமானால், ஒரு இல்லற வாழ்க்கை இருக்குமானால் அது ஏற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனா இவர்கள் இந்த இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்ட இவர்கள் அதையும் வேண்டாம், இந்த நல்ல பதத்தால் இருக்கிற அந்த இல்லறமும் வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பார்கள். ஏன்னாக்கா இந்த இவ்வுலக வாழ்க்கையின் துன்பத்தால் இப்படி இருக்கு, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஆகையால இந்த உலக வாழ்க்கை துன்பத்தால் உண்டாகும் அச்சத்தாலே அதுவும் வேண்டாம் என்று ஒதுக்கி இருப்பவர்கள். இன்பம் தரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்றென்றோ குலசேகர ஆழ்வார் அங்கதான் கொண்டாடுறாங்க. குலசேகர ஆழ்வார் பெரிய சக்கரவர்த்தி, சேர நாட்டுக்கே அவர் சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆனா இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், இந்த ராஜாங்கமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பதான் ஸ்ரீரங்கம் போவோம், ரங்க யாத்திரை தினே தினேட்டு தினமும் யோசிப்பாராம், இன்னைக்குதான் ஸ்ரீரங்கம் போறேன், இன்னைக்குதான் ஸ்ரீரங்கம் போறேன் யோசிச்சுட்டே இருப்பாராம். அப்படி அங்கையாழி அரங்கன் அடியினை தங்கு சிந்தை தெரும் பித்தன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். யாருக்கு? குலசேகராழ்வார். பெருமாள் திருமொழி என்றபடி அரசாள்வதையும் வெறுத்து அரங்கன் திருவடி நிழலை பிரார்த்தித்தார் அல்லவா குலசேகராழ்வார். அவர் அங்க இருந்தாலும், அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவருக்கு எப்ப பார்த்தாலும் எப்பதான் நான் திருவரங்கம் போவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த அரச வாழ்க்கை கூட அவர் வெறுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சபையில தினமும் இது நடக்கும், ராமாயண காலக்ஷேபமா நடக்கும். அப்போ தன்னையே மறந்துடுவாராம். தன்னையே மறந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ராமன் தனியாக அந்த கபந்தன் போன்ற அரக்கர்களோடு ஆயிரக்கணக்கான அரக்கர்களோடு தனியாக போராடி கொண்டிருக்கிறான் சொன்ன உடனே இவர் எழுந்து நின்றுட்டாரு சிம்மாசனத்துல இருந்து. எங்க சேனாதிபதி படைத்தலைவர்களை எல்லாம் வாங்க, நம்ம படையை திரட்டுங்க, நம்ம போகணும், ராமனுக்கு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு புறப்பட்டுருவாராம். அவர் ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு சாமியை எந்த காலேஜ்லயோ நடந்து போறது, ராமன் ஜெயிச்சுட்டான், அவ போயிட்டான், சீதா பிராட்டி அடைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாம் சொல்லி அவரை உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா. அப்படி ஒரு பித்தர், அவர் தான் பித்தர், பைத்தியமாவே இருந்தாரு அவர் குலசேகர ஆழ்வார். அவரை தான் இந்த சூத்திரத்தை சொல்றாங்க. நம் முதலில் குலசேகர ஆழ்வாரையும் மற்றும் ஆச்சார பதத்தில் நின்றவர்களான நம் முதலிகள் போல்வார். முதலிகள் சொன்ன முதன்மையானவர்கள், இந்த ஆச்சாரிய பக்தியிலே முதன்மையானவர்கள். இவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க பெயர் சொல்லல, நம் முதலிகள் போல்வார்கள். எந்தெந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் இந்த ஆச்சாரிய பக்தியிலே இப்படி காட்டப்பட்டபடி ஊன்றி இருக்கும் அந்த முதலிகள், அந்த முதன்மையானவர்கள், அவர்கள் எல்லாரும் தான் நாரை கொக்கு குருகு அப்படின்னு சொல்றது. குண ஒப்புமையாலே நாரை என்றும் கொக்கு என்றும் குருகு என்றும் சொல்வார்கள். முதல்ல குலசேகர ஆழ்வார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சாரிய பக்தியிலே ஊன்றி திளைத்து இருக்கக்கூடிய நம் ஸ்ரீ வைஷ்ணவ முதலிகள் முதன்மையானவர்கள் எல்லாம் பேர். அப்புறம் நன்னில மகன்றில்கள் என்று மகன்றில்ங்கிறது அது ஒரு பேர்டு. மகன்றிலையும் தூது விட்டிருக்க செய்தே அதற்கு உள்ளுரை பொருள் அருளி செய்யாத ஒழிந்தது ஏன் அப்படின்னா, அதற்கு இப்படி பறக்க சொல்லத்தக்கது இல்லாமையாலும் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் காட்ட முடியல. இந்த மகன்றில் அப்படிங்கிற பறவைக்கு இத்தனை உதாரணம் காட்ட முடியல. ஆனாலும் இந்த நியாயத்தாலே அது போன்ற குணமுடையவற்றும் சொல்லி கொள்ளும் இத்தனை என்றோ. இப்ப அந்த மகன்றில் போற குணம் இருக்கிறதா இந்த மற்றதெல்லாம், இந்த பூவையாகட்டும், அன்றிலாகட்டும், போக்காகட்டும், நாரையாகட்டும், எதுவாகட்டும். அதனால இதெல்லாம் ஒரே ஃபேமிலி தான், ஒரே ஜாதி தான். ஆனா ஒன்ன சொன்னப்போ மத்தம் சொன்னது மாதிரி அவங்க தனியா ஏன் சொல்லலைன்னா இத்தனை உதாரணங்கள் இல்லை, அதனால சொல்லப்படவில்லை. மகன்றில் என்பது அன்றில் இனத்தின் ஒரு உட்பிரிவு, அவ்வளவுதான். இப்ப நம்ம மனுஷங்க இவ்வளவு பேர் இருக்கோம், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அப்படி சொல்ற மாதிரி இந்த அன்றில்ல அந்த மகன்றில் ஒரு தனி குரூப், அவ்வளவுதானே தவிர அதே பறவை தான். ஆகையால அன்றில் சொன்னா அந்த மகன்றிலும் சொன்ன மாதிரி தான் கொள்ள வேண்டும். மகன்றில் என்பது அன்றில் இனத்தின் ஒரு உட்பிரிவை உடையதொரு பறவை விசேடம். ஆக
இப்படி தூது விடுகிற கட்டத்திலே வருகின்ற பல வகை பறவை விசேடங்களுக்கு உள்ளுரை பொருள் அருளை செய்தாராயிற்று. இப்ப தூது விடப்பட்ட இந்த பறவைகளுக்கு உள்ளுரை பொருள், குருகு, நாரை, கொக்கு, கிளி, குயில் இதெல்லாம் சொன்னா உள்ளுரை பொருள் என்ன அப்படிங்கறத இந்த தூது போகிற சேர்த்து வைக்கிற இந்த ஆச்சார பெருமக்களுக்கு இந்த பறவைகளோட குணங்கள் எப்படி இருக்கும், அது இவர்கள் விஷயத்திலே என்ன, அதற்கு எந்த பாசுர வரி எடுக்கப்பட்டது அப்படிங்கறத இந்த சூத்திரத்துல விவரமா காமிச்சிருக்காரு. 2 வாட்டி படிச்சா பழகிறோம். நம்ம மெதுவா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தூது செல்வர்கள் வண்டு, தும்பி, பறவை அப்படின்னு பலவிதமாக சொல்லப்படுகிறார்கள். அது அந்த பாசுரத்துல அழகா வைக்கிறதுக்காக, அதனால அந்த மாதிரி உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது மேகத்தை சொல்ல போறாங்க. மேகம் விடு தூது இருக்கு இல்லையா, அடுத்து மேகத்தை சொல்ல போறாங்க. மேகத்தையும் தூது விடுவது ரொம்ப சகஜம். மேகம் விடுத்துவது, மேக தூதம்னு இருக்கு. ஆகையால் அது எப்படி அப்படிங்கிறது நம்ம அடுத்த சூத்திரத்துல 155ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் நிறுத்தி வச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சூத்திரம் பார்த்துக்கலாம். 155வது சூத்திரம் மேகம் விடுத்துவது, அதுல நம்ம பார்க்கலாம். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அடியே தான்.